சென்டர் பார்ட்டிஷன் இருக்கு, அந்த சென்டர் பார்ட்டிஷன் லைன்லேருந்து நம்ம வந்து அப்படியே வரணும். வந்ததுமே என்னோட 2 கை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஃபிங்கர் கிடையாது, இந்த 2 ஃபிங்கர். சரியா? இந்த 2 ஃபிங்கர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணி அப்படியே அந்த ஹேர் மேலே கையை வச்சுக்கிட்டேன். கையை வச்சுட்டு நம்ம அப்படியே அந்த ஹேரை வந்து கிள்ற மாதிரி, ஓகேவா? லைட்டாக ஒரு கிள்ளுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி லைட்டாக இப்படி எடுத்துட்டு அப்படியே இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கையில் என்னோட ரைட் ஹேண்டில் நான் அப்படியே வந்து இதை வந்து அந்த புல்லிங்ஸ் அப்படியே க்ளீன் பண்ணிக்கிறேன். சரியா? புல் பண்ணணும். லைட்டாக இப்படி புல் பண்ணிவிட்டு அதை இன்னொரு ஹேண்டில் எடுத்து விடணும். புல்லிங் பண்ணணும், அதை இன்னொரு ஹேண்டில் எடுத்து விடணும். ஸோ இந்த புல்லிங்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து நம்மளோட லைன் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லைன் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக அந்த லைன் கீழே வரைக்கும் போகணும். ஒரு லைனை ஸ்டார்ட் பண்ணுவோம், ஆனால் நம்ம முடிக்கிற இடம் வந்து வேறு இடமா இருக்கும். அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது, அது ராங். அது பிகினருக்கு 2 ஹேண்டுமே யூஸ் பண்ணணும். சாஃப்ட் புல்லிங்ஸ் சொல்லுவாங்க. இந்த புல்லிங்ஸ் வந்து நீங்கள் எதுவுமே பின்ஸ் எதுவும் வைக்கிறனா கூட இது அப்படியே அழகாக நிற்கும். ஃபஸ்ட்டு இந்த சைடு பண்ணிவிட்டு இந்த சைடு மட்டும் ஸ்ப்ரே பண்ணுங்கள். இங்கே பண்ணாதீங்க, இது மேலே படக்கூடாது. இப்போ இந்த சைடு மட்டும் நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். நான் லைட்டாக, ரொம்ப ஹார்ஷாக பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும்னா அந்த புல்லிங்ஸ் வந்து ட்ரை ஆகிடும். ரொம்ப பார்க்குறதுக்குமே ஸ்டிக்கியாக நல்லாவே இருக்காது. இப்போ இந்த சைடு நம்ம வந்து பண்ணிட்டோம். இப்போ இந்த சைடு நம்ம பண்ணணும். லைட்டாக கோம் பண்ணிக்கோங்க. ஷைன் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி பண்ணும்போது நமக்கு வந்து புல்லிங்ஸ் இன்னமும் க்ளீனாக வரும்.